இன்றைக்கி இந்த வீடியோவில் பிட்காயினோட முக்கியமான டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது போக ஆல்ட் காயின்ஸோடைய நிலைமை இப்போ என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்றது இந்த மந்த் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொடுக்க போகுது. அதில் என்னென்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்களா செக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணல அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட்டாக வந்து கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி வந்து வருகிறது அப்படின்னு நான் காமிச்சிருப்பேன். அப்போது பிட்காயினை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பேன். அந்த டெமோவை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இதை நான் வந்து அப்புறமா நம்ம வீடியோ பண்ணும்போது காமிக்கலான்றதுக்காக நான் விட்டுட்டேன். வேறு எங்கேயும் நான் இதை போஸ்ட்டும் பண்ணலை. இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம அங்கே போட்டிருப்போம். ஸோ இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை தான் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிவிட்டு நின்றுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இதை மட்டும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மேலே மார்க்கெட் மூவ் ஆகிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். ஸோ இதை நான் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மாற்றிக்கிறேன். 1,24,539 அங்கே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை வச்சுருக்கோம். அது மேலேயும் போயிருக்கோம் சில எக்ஸ்சேஞ்சஸில். அது ஒரு சில பிளாட்ஃபார்ம்லாம் மாறும். சரிங்களா? ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா அதோட விழுறது அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து உடைக்கக்கூடாது அப்படின்றது நம்ம பேசியிருந்திருப்போம். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டாக வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி இங்கே ஒரு ரீடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அகைன் போய் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகி திரும்ப அங்கேருந்தே பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேரெக்டாக அதோட டேரக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுச்சு. அப் ட்ரெண்டில் இருந்ததை டவுன் ட்ரெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 4 ஹவர்ஸில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 3 டேப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். 4th அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு கிளியரான பிரேக் அப்படின்றது அப் சைடில் நடந்துருச்சு. ஆல்ரெடி நடந்திருக்கு, நடக்க போதுன்னெலாம் கிடையாது, நடந்துருச்சு. ஸோ நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ரெட் கலர் கேண்டில் 4 ஹவர்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இது நீங்கள் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எஸ், ஆக்சுவலி டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரேக் ஆகி மேலே க்ளோஸ் வைக்கலை. இப்போ அது ஆகிட்டுருக்கு. பட் நம்ம 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான இது வந்து நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது மேலே போகிறதுக்கு. இப்போ நமக்கு வந்து இப்போது ஷார்ட் டேர்மில் ஒரு மூவ் அப்படின்றது இருக்கும். அதுக்கு முன்னாடி மந்த்லி க்ளோஸை வந்து பார்க்கணும். ஏன்னா மந்த்லி க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் ரொம்ப பேரிஷாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா அடுத்த வரப்போகிற நாட்கள் இப்படி தான் இருக்குன்றதை காமிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக வந்து இருக்குது. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் மேலே போகிறது அது இதெல்லாம் பார்க்கலாம். பட் இந்த மந்த் க்ளோஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக பாசிபிலிட்டிஸ் வந்து ரெட்டில் தான் முடியறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த 1,05,000 அப்படி நடக்கலாம். நான் சொல்கிறேன் திரும்ப, நான் அது உள்ளே போகும்போது உங்களுக்கு கிளியராக சொல்லுவேன். அந்த 1,05,000ன்றது நமக்கு இன்னமும் இருக்குது. சரிங்களா? அந்த 1,00,000 ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் பாருங்கள். அந்த பழைய வீடியோஸில் போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் 1,00,000க்கும் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசியிருப்போம். அந்த இடத்தையும் நான் காமிச்சிருப்பேன். அந்த இடத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. முதல் கட்டமாக 1.5க்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து ஒரு பவுன்ஸ் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி அதையும் உடச்சிட்டு கீழே இறங்கும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த 1,00,000 98 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஹை அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செப்டம்பர் மந்த்தும் அக்டோபர் மந்த்தும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மோஸ்ட்டாக அக்டோபர் மந்த் மிட்லேருந்தே பார்த்திங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் நல்லா மேலே போக ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நான் அகைன் வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ்க்கான டைம் ஃப்ரேம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ மெயினாக நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயங்க. இப்போ கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் இப்போ வந்து இது மேலே ஏறுதில்ல, அந்த பிரேக் ஆச்சுல. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் ஒரு பெரிய ஒரு விக் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு விழுந்திருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணிவிட்டு அகைன் கீழே வரலாம். வந்துட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறுபடியும் மேலே லீட் பண்ணுவாங்க. லீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஒரு எஃப்இஜிக்கான ஒரு கேண்டில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து வரணும். இங்கே வந்துட்டு இதை ஃப்ளிப் பண்ணி மேலே மூவ் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வரைக்கும் வரும். ஸோ 1,17,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். காரணங்கள் பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் இந்த இடத்துல நமக்கு ஒரு சிஎம்இ கேப் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ அநேகமாக இப்போ அந்த சிஎம்இ கேப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரேக் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சிஎம்இ கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக பார்த்திங்கன்னா வந்து இந்த சிஎம்இ கேப்பை வந்து ஃபில் பண்ணோம். இதுதான் வந்து இப்போ நம்ம எதிர்பார்க்குறது ஒன்றா இருக்குது. அதாவது இன்றைக்கி வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து மறுபடியும் அப்படியே க்ரீனாக மாறுச்சு அப்படின்னா, அதாவது இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ரீனாக மாறுது அப்படின்னும் போது அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு சின்னதாக வந்து கரெக்ஷன் மாதிரி வந்து எடுக்கலாம். இந்த இடத்துல எடுத்து தான் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வரும் 1,14,000 வரைக்கும் வந்து வரும். அதையும் ஃப்ளிப் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த 16 கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிஎம்இ கேப் ஓப்பனை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா திரும்ப கீழே விழ ஆரம்பிக்கும். அப்படி விழ ஆரம்பிச்சது அப்படின்னா அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 1,05,000 அப்படின்னு சொல்லிட்டு
அது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். நான் அதையும் வந்து உங்களுக்கு ஸ்கெட்ச் பண்ணியே காமிச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே போகுது இல்லையா, இங்கே போயிட்டு இந்த இடத்துக்கு போகும்போது கூட திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கான வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இப்போ இங்கேருந்தே மேலே போயிட்டு இந்த இடத்துல அதாவது 11,000 வரைக்கும் போயிட்டு அந்த சில்லறைகளே 11,000 சில்லறை அங்கே போய் விழுந்துருச்சு அப்படின்னும் போது இந்த ட்ரெண்ட் லைனோட பிரேக்கை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஹோல்ட் பண்ணும். ப்ரீவியஸில் வந்து ட்ரெண்ட் லைனாக இருந்தது, இப்போ அதுக்கு ஒரு சப்போர்ட்டான இதுவாக வந்து மாறும். அப்படி இருக்கும்போது அந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி தான் பார்க்கணும். இன்கேஸ் அதை ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னா, ஃபேக் அவுட் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து கீழே விழுந்து இந்த இடத்த தான் வந்து பார்த்திங்கன்னா தொடும். ஸோ அதனால் 1,05,000 அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கு. அது நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரியான மூவ் அப்படின்றது மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடக்குதா, எப்படி நடக்க போகுதுன்றதை பார்த்து தான் ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய இடமே வந்துட்டு இந்த இடம் தான். அதே நேரத்தில் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னமும் டவுன் ட்ரெண்டில் தான் பார்த்தீங்கன்னா BTC இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் வந்துட்டு அப் ட்ரெண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ இப்போ நடக்க போகிற இந்த அட்டெம்ப்ட் தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து ட்ரெண்டை சேஞ்ச் பண்ண போதா, இல்லை அகெயின் வந்துட்டு திரும்ப கீழே தான் போக போதா அப்படின்றத முடிவு பண்ண போகுது. ஸோ இந்த 11 இருக்கு இல்லையா, 1,11,000 12 இந்த இடத்த வந்து மாற்றணும். இந்த இடத்த மாற்றி இங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா மேபி இதுக்கப்புறம் லீட் பண்ணி கூட இங்கேருந்து மேலே போகலாங்க. அடுத்து ஒரு நியூ AATH வைக்கலாம். ஆனால் இந்த மந்த் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இருக்குமான்னு எனக்கு தோணலை. அதே மாதிரி எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்வாங்க. எனக்கு அதில் இப்போ நம்பிக்கை போயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. ஆனால் சில நேரத்தில் ஒர்க் ஆகுது, சில நேரத்தில் அது ஒர்க் ஆக மாட்டுது. ஏன்னா மேனிப்புலேஷன் வந்து அப்படின்றது பண்ணிடுறாங்க. சரிங்களா, எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க. இந்த மந்த்னால இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க. ஆனால் அந்த மந்த் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எடுத்துகிட்டு போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் கவனமாக தான் வந்து இருக்கணும். ஸோ இப்போ என்ன தான் ப்ரோ சொல்ல வரீங்க, அதை ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன். BTC 4 hours டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய சில கேண்டில்ஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது. அதனால் இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே கூடிய கொஞ்சம் லிக்விடிட்டி வந்து இருக்குது ப்ரீவியஸில் ஒரு வீக்கில். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போய் டேப் பண்ணுவாங்க. ஒரு ரீடெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். அந்த ரீடெஸ்ட்லேருந்து தான் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகும்போது இங்கே ஒரு FH இருக்குது, அங்கே வரைக்கும் போவாங்க. அங்கே போயிட்டு அதை ஃபில் பண்ணுறாங்க மேலே அப்படின்னும் போது அங்கேருந்து அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய CME கேப் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஒரே ஒரு கேப் ஓப்பனில் இருக்குது, அதை மொத்தத்தையும் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வால்யூம் நல்லா இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் புது ATH வந்து எதிர்பார்க்கலாம். அங்கேருந்தே தள்ளுறாங்க, அதாவது இங்கேருந்தே திரும்ப கீழே தள்ளுறாங்க அப்படின்னும் போது இந்த 1,05,000 நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை இது வந்து மேலே ஃப்ளிப் பண்ணாமல் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு எல்லாரும் ஏமாற்றிட்டு எப்படி கீழே திரும்ப உள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து போயிடும் 1,05,000 அப்படின்றது. இந்த 1,05,000 ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை உடச்சிட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த இடம் நான் அதையுமே காமிச்சிடறேன். ஆக்சுவலி நான் போட்டேங்க, ஒரு டைமும் வேறு சார்ட் நான் யூஸ் பண்ணுறேன்னா அதுதான் எனக்கு தலைவலியாக இருக்குது. அதை வந்து நான் மிஸ் பண்ணிடுறேன் என்கிட்ட. அது எந்த சார்ட்டுன்னு போய் தேடணும். ஸோ நான் மார்க் பண்ணி அதிலே காமிச்சிருப்பேன். இந்த இடத்துக்கு வந்துடும். அதான் 1,98,000 1 லட்சம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்குமே வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜோன் வரைக்குமே வாய்ப்புகள் அமையுது. ஒரு வேளை ரிஜெக்ட் ஆகுதோ இல்லை மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும்போது இதை உடைக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துக்குலாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய மெயினான ட்ரெண்டாக வந்து உடச்சிருச்சு. அதே மாதிரி நான் டபுள் டாப் இருக்குதுன்னு சொல்லி எப்போயோ வீடியோ போட்டேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் நம்ம டெலகிராமில் பார்க்கலாம். அண்டே கைஸ் சொல்லிக்கிறேன், நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம டெலகிராம்லேயுமே. நீங்கள் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நீங்கள் பார்க்க முடியும், படிக்க முடியும். டெய்லியும் போடுறோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம டெலகிராமில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பேரை சர்ச் பண்ணுங்கள், இதான் நமக்கு ஃபாலோவர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 23,600 சில்லறையில் வந்து இருப்பாங்க. ஸோ பாருங்கள், நம்ம அக்கௌண்ட்டான்னு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு வந்துடுங்க. உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி நான் பின் பண்ணியிருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி போகிற வீடியோஸோட போஸ்ட்லாம் அதில் இருக்கும், மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கூட சீக்கிரமாக டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணுவேன். அதுக்கப்புறத்துலேருந்து உங்களுக்கு லிங்க்லாம் வந்து கீழே கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். சரிங்களா, ஏன்னா லோகோ இதெல்லாம் வந்து மாற்றுற மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு. நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதாங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து காமிச்சிருப்பேன், நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் இதை. ஸோ இதை வந்து நம்ம முன்னாடியே பார்த்தது 1,14,000 கிட்ட இருக்கும்போதே நம்ம வந்து அந்த ஒரு வீடியோ போட்டிருந்திருப்போம். இங்கேருந்து பவுன்ஸ் ஆகணும், ஆகலைன்னா கீழே தான் போகணும்னு பேசியிருப்போம். பவுன்ஸ் ஆகிற மாதிரி போயிட்டு அங்கேருந்து திரும்ப ஏமாற்றிட்டு எல்லாரையும் கீழே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிருக்கும். அது ஆனதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த 1,07,000 அது வரைக்குமே நியர்பை வந்துட்டு மேலே மறுபடியும் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக நடக்கணும்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இதை எதிர்பார்க்க முடியும். இந்த ஜோன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதை தான் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி பேசியிருக்கோம். மற்றபடி இதாங்க, தோ காமிச்சிருங்க பாருங்கள். இந்த ஆல்ரெடிங்க நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் இந்த 98 இந்த ஜோனுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஸோ இதுதான் முதல் கட்டமாக நம்ம எதிர்பார்க்குறது. இங்கே வந்து ஹோல்டு ஆகலை, கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்தால் கூட இந்த இடத்த ஹோல்டு பண்ண முடியும். ஹோல்டு ஆகலைன்னா தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்து போகும்னு பேசியிருப்போம். ஸோ இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம இதை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு டாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஃபேஸ்க்குள்ளே வந்து ட்ராவல் ஆகுதுன்றதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடந்து ஒரு ஃபேக் அவுட் பண்ணி அங்கேருந்து விழுந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் கீழே கூடிய மெயினான ஒரு சப்போர்ட்டை
வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணி அங்கேயே ஹோல்ட் ஆகிறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நடுவில் பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கும், திரும்ப கீழே வந்திருக்கும், இப்படியே தான் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது. அகைன் திரும்ப இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சம்திங் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அது எப்படி அமையுன்னு எனக்கு தெரியல. இந்த பாருங்களேன், எனக்கு நான் மறுபடியும் ஒரு சும்மா தான் வரைகிறேன். நான் வந்து கன்ஃபார்மாக இப்படி தான் இருக்குன்னு வரையில. ஏன்னா இன்னும் டைம் ஆகும் இது வந்து கிளியராக நமக்கு அமையறதுக்கு. இது எப்படி அமையுன்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதிக பாசிபிலிட்டிஸ் இதுக்கு வந்து கீழே போகிறதுக்கும் நடக்கும், சில நேரத்தில் மேலே போகிறதும் வந்து நடக்கும். இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 2 பக்கமும் வாய்ப்புகள் இருக்குது. பட் ப்ரீவியஸில் இதோ இங்கே நடந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை தான் இங்கே வந்து திரும்ப ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இது வந்து கீழே தான் வந்து வரணும். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒன் மோர் டேப் அப்படின்றது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அது எப்படி கொடுக்குதா இல்லை நேரம் அங்கேருந்தே விழுந்து இதை உடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி விழுந்துச்சு அப்படின்னா, விழ ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த இடத்த உடைச்சாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்டெல்லாம் நல்ல ஒரு பேக் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ட்டுமே பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மந்த்தை வந்து பெருசாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மார்க்கெட் இந்த வந்தனால இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அது இருக்காதோன்ற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. பட் என்னோடய ஒப்பீனியன் தான் அது. ஆனால் அது என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு மார்க்கெட்டில், இல்லை ட்ரெண்ட் ஏதாவது மாறுச்சு அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். அங்கே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.